ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்மளுடைய மாணவர் ஒருவர், அவர் மலேசியாவை சேர்ந்தவர், முனீஸ்வரன் குமாருங்கிறவர், அவருடைய கேள்விகள் ஒரு சந்தேகங்களை உங்கள் சார்பாக என்கிட்ட கேட்குறாரு. என்னென்ன கேள்விகள் கேட்குறாரு அப்படின்னு பார்க்குறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த ஜோதிடத்தில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஆள் நான். அப்படி பார்க்கும்போது நம்ம சாதாரணமாக பார்க்கக்கூடிய இந்த இந்து சம்மந்தப்பட்டது இல்லை தமிழ் முறைப்படியில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜோதிடம் ஒரே மாதத்தில் பிறக்கும் போது பல்வேறு லக்னம் ராசின்னு இப்படி வருது. ஆனால் ஆங்கிலத்தில் உள்ள ஜோதிட பலன்கள்லாம் நான் பார்ப்பேன். மலேசியாவில் பார்க்கும்போது ஆங்கிலத்துக்குன்னு தனியாக வரும். அங்கே பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்துக்கும் தனித்தனியாக ஒரு ஜோடியாக் சைன் சொல்லி போட்டிருப்பாங்க. அதுவும் இதே மாதிரி மேஷம் ரிஷபம்லேருந்து ஆரம்பிக்கும். அதுவும் வேறு மாதிரி இருக்குது. அது எப்படி அது அந்த மாதிரி பார்க்குறாங்க, அது கொஞ்சம் விளக்குங்களேன். இல்லை, இப்போ நம்ம இந்தியன் சிஸ்டம், நம்ம சிஸ்டம் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்திங்கன்னா சந்திரனை அடிப்படையாக கொண்ட நம்மளுடைய ஜோதிட சிஸ்டம். மேற்கத்திய ஜோதிடம், நம்ம யூரோப்பியன் அந்த மாதிரி அங்கே ஆங்கில ஜோதிடம்னு சொல்கிறோம்ல, அந்த மேற்கத்திய கலாச்சார முறை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து சூரியனோட இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ஜோதிடம். இப்போ எடுத்திங்கன்னா நம்ம வந்து தமிழில் வந்து சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடின்னு எடுப்போம். இப்போ ஏப்ரல் 15, 14லேருந்து மே 14, 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீங்கள் ஆங்கில நியூ இயர் வந்து ஜனவரியிலேருந்து எடுப்பீங்க. ஆமாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து மேஷராசியில் இருக்கக்கூடிய இடம் தான் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு. அப்போ இங்கிலீஷ் டேட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏப்ரல் 14 ஆரம்பித்து மே 14, 15 வரைக்கும் மேஷத்தில் சூரியன் இருக்கும். அப்போ அந்த மாதங்கள் பிறக்கிறவங்க அத்தனை பேருமே மேஷராசியை தான் இங்கிலீஷ்காரங்க எடுப்பாங்க. அது அடுத்தது பார்த்திங்கன்னா மே 15 ஆரம்பித்து ஜூன் 15, 14 எத்தனை டேட் அதுக்கு ஒத்துடுற மாதிரி. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தமிழில் வைகாசி மாதம், அந்த வைகாசி மாதம் சூரியன் அங்கே இருக்கிற முழுக்க பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து இங்கே ஏரிஸ்ன்னு எடுத்தால் அங்கே டாரஸ்ன்னு எடுத்துருவாங்க. இதுதான் வந்து அவங்களுடைய கணக்கு முறைகள். நம்மளதில் பார்த்திங்கன்னா சந்திரனை மூவ் பண்ணி நம்ம எடுக்கிறோம் இல்லையா. இப்போ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நட்சத்திரத்தில் வந்து ஒரு நாளைக்கு வந்து சஞ்சரிக்கும் அப்படின்னு எடுப்போம். அப்போ ஒரு ராசியில் வந்து 2.25 நட்சத்திரம் இருக்குது. அப்போ 2.25 நட்சத்திரத்தை கடந்து சந்திரன் கடக்கும் போதே பார்த்திங்கன்னா அடுத்த ராசிக்கு போயிடும். அப்போ இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் எங்கே இருக்குதுன்னு பார்த்து எடுக்கிறது தான் நம்மளுடைய கணக்கில் வந்து அதை தான் திசா புத்தி அதெல்லாம் எடுத்து நம்ம கணக்காக எடுத்துக்கிறோம். அப்போ நீங்கள் பிறக்கும்போது என்ன ராசின்னு கேட்டிங்கன்னா இந்த 12 கட்டத்தில் சந்திரன் எங்கே இருக்கோ அதுதான் உங்கள் ராசி. இப்போ 27 நட்சத்திரத்தில் அதில் சந்திரன் எந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்கோ அதுதான் உங்கள் நட்சத்திரம். இப்படி தான் நம்ம எடுக்கிறோம். இப்போ அங்கே வந்து இந்த கிரகங்களோட மூமெண்ட்டு, இயக்கங்கள் எல்லாமே எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு அவங்க எப்படி கணிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிறந்தப்போ சூரியன் எங்கே இருக்குது அப்படி ஒரு கணக்கு, நீங்கள் பிறந்தப்போ சந்திரன் எங்கே இருக்குது, நீங்கள் பிறந்தப்போ வந்து மற்ற கிரகங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நம்ம மெயினாக எடுத்துக்குவாங்க. அவங்களுடைய மேஜர் கணக்குமே பார்த்திங்கன்னா சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு இடம் மாறக்கூடியது. அதே மாதிரி சந்திரன் நம்ம எல்லாமே ஒரே கணக்கு தான். ஆனால் அவங்களோட இயக்கத்தை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா சூரியனோட சூரியன் சம்மந்தப்படும் போது. அப்போ நீங்கள் வந்து இந்த வருஷத்தில் வந்து ஏப்ரல் 15லேருந்து மே 15க்குள்ளே ஏதோ ஒரு நாள் பிறந்திருக்கீங்க, நீங்கள் மேஷராசின்னு எடுத்துருவாங்க. இதே சூரியன் வந்து மேஷத்துக்கு 3ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன பவர். இப்போ நம்ம 3ஆம் பார்வைன்னு ஒன்று எடுப்போம்ல சனிக்கு, அதே மாதிரி நேர் 7ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன பவர், அப்புறம் 10ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன பவர், 11ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன பவர். நாம் எப்படி எடுப்போம்னா ஒரு பக்கம் வந்து ஒரு லக்னத்துக்கு கேந்திரம்னு எடுப்போம், இன்னொரு பக்கம் திரிகோணம்னு எடுப்போம் இல்லையா. அந்த மாதிரி நீங்கள் பிறந்த போது பிறந்தப்போ உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கோ அதுக்கு கேந்திரங்களில் சூரியன் பயணிக்கும் போது என்னென்ன பலன்கள் நடக்கும், அதுக்கு வந்து திரிகோணத்தில் சூரியன் பயணிக்கும் போது என்னென்ன பலன்கள் நடக்கும், அதுக்கு 3ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ சூரியன் பயணிக்கும் போது என்னென்ன நடக்கும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து மேஷத்தில் வந்து சூரியன் இருக்கிறப்ப பிறந்திருக்கீங்க. மேற்கத்திய முறைப்படி அது வந்து நீங்கள் மேஷராசிக்காரன்னு எடுத்துருவாங்க. அப்போ ஒரு வருஷமும் நம்ம தமிழில் வந்து சித்திரை மாதம் இப்போ ஏப்ரல் 15லேருந்து மே 15 வரைக்கும் சூரியன் திரும்ப அதே இடத்துக்கு வரும் இல்லையா. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன பலன் நடக்குங்கிறது அப்படி ஒரு கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் அதே சூரியன் அந்த சூரியன்லேருந்து 2ஆம் இடத்துக்கு போகும்போது என்ன பலன் கொடுக்கும், 3ஆம் இடத்துல போகும்போது என்ன பலன் கொடுக்கும், அப்படி 12 இடங்களையும் கிராஸ் பண்ணும்போது என்ன பலன் கொடுக்கும்னு எடுப்பாங்க. இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் மேற்கத்திய முறைக்கும் உள்ள வித்தியாசம். இதே நம்ம தமிழில் எப்படி எடுப்போம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிறங்குறப்ப என்ன ராசி, நம்ம சூரியன் இருக்கிற இடத்த பெருசாக எடுத்துக்கிறதில்ல. நம்ம ஜென்ரல் சொல்லுவோம் விதி மதி கதின்னு எடுத்தால் கூட நம்ம அன்றாட வந்து ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னத்தை அடிப்படையாக கொண்டு 1ஆம் இடம் 2ஆம் இடம்னு பார்த்துருவோம். நம்ம அன்றாட மாத பலன், ராசி பலன், ஏன்னா கோச்சாரம் அப்படிங்கிறது எப்படின்னா உங்களை ரெகுலரை தான் கோச்சாரம்.
அது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் செக்கப்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து செக் பண்ணுறது அது. இப்போது இந்தந்த பீரியடில் உங்களுக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஜாதகம்னா, இன்றைக்கி என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும்னு எடுக்கிறோம்ல, அது சந்திரனுடைய மூமெண்ட்டு தானே. சந்திரன் தானே ஒரு நாளைக்கும் ஒரு இடத்தையும் கடந்து போகுது. அப்படி எடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாம் வந்து சந்திரனோட இயக்கத்தை வச்சு பார்ப்போம். உங்கள் ராசிக்கு என்ன ராசி, இப்போ நீங்கள் மீன ராசின்னா மீன ராசிலேருந்து மற்ற கிரகங்கள்லாம் எந்தெந்த இடத்துல நீங்கள் பிறந்தப்ப இருந்துச்சு, இப்போ அதே கிரகங்கள் என்னென்ன இயக்கத்துக்கு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத வச்சு பலன் சொல்கிறது ஒரு மெத்தட். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவ்வளோ குறைவாலாம் மதிப்பிடுற மெத்தடு கிடையாது, அந்த மெத்தடும் கிடையாது, இந்த மெத்தடும் கிடையாது. இதில் வந்து இன்னும் துல்லியமாக எடுக்கிறோம். எப்படின்னா சூரியன் சந்திரன் இது எல்லாத்தையுமே விடுங்க. இப்போ நீங்கள் வந்து நம்ம தமிழ் சிஸ்டத்தில் என்ன பண்ணுவோம், ராசின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ராசியிலேருந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சூரியன் இயங்கிட்டே வருதில்ல, உங்கள் ராசியிலேருந்து 3வது இடத்துக்கு சூரியன் வரும்போது உங்களுக்கு பணம் வரும். உங்கள் ராசியிலேருந்து 6வது இடத்துக்கு சூரியன் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு பலன் வரும். உங்கள் ராசியிலேருந்து 10ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கு சூரியன் வரும்போது உங்களுக்கு ஒரு பணம் வரும் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு எடுத்துருவோம். அதாவது மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு, தினக்கூலி செய்கிறவங்களுக்கு டெய்லி சம்பளம் வரும், மாதம் சம்பளம் வரும். ஏன் இந்த வருஷத்தில் 4 மாதம் மட்டும் எடுத்தான்னு கேட்டிங்கன்னா, அந்த 4 மாதங்களில் உங்களுக்கு வரக்கூடிய வருவாய்ங்கிறது ஒன்று நீங்கள் மிச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும், இல்லை அது கமிட்மெண்ட்ஸு குறைச்சா ஏதோ சேமிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட எக்ஸ்ட்ரா கடன் வாங்காத அளவுக்கு அந்த மாதத்தை ஓட்டுற அளவுக்கு இருக்கும். இது நம்மளோட சிஸ்டம். அதே தான் அந்த சிஸ்டத்துலேயும் அதில் நீங்கள் பழகிட்டிங்கனாலும், இப்போ சூரியன்லேருந்து சூரியன் எந்தெந்த இடத்துக்கு போகுது, சந்திரன்லேருந்து சந்திரன் எந்தெந்த இடத்துக்கு போகுது, குருலேருந்து குரு எந்தெந்த இடத்துக்கு போகுது, இப்படி வந்து அவங்க ஒரு கால்குலேஷன் பண்ணி எடுப்பாங்க. இதுதான் வந்து சூரியனை வச்சும் சந்திரனை வச்சும் மையப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நாம் எல்லாத்தையுமே விட்டுட்டு கடைசியாக முக்கியமாக 2 விஷயத்தில் தான் மேஜராக பார்க்குறோம். ஒன்று வந்து சூரியன் மாதம் எங்குது, சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு இடத்துக்கு போகுது, சூரியன் புதன் சுக்கிரனும் கிட்டத்தட்ட அப்படி தான் 1 மாதம் அப்படி ஓடிடுது, செவ்வாய் வந்து 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை போகுது. அதை தவிர பார்த்திங்கன்னா நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்க வருடக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குரு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை இடம் மாறுது, சனி வந்து 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுது. இப்போ இதுதான் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போது நீங்கள் பிறந்த ராசியிலேருந்து இப்போதைக்கு குரு எந்தெந்த இடங்களில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ குரு நம்மளுடைய கணக்குப்படி நீங்கள் உங்கள் ராசியிலேருந்து 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களுக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னு எடுப்போம். அடுத்தது சனி 3ஆம் இடம் 6ஆம் இடம் 11ஆம் இடங்கள்லேருந்து உங்கள் ராசிலேருந்து வரும்போது நல்ல பலனை எடுக்கும். இப்படி எடுத்துடுறோம். இதுதான் வந்து நம்மளுடைய சிஸ்டம். இதை தாண்டி அவன் இன்னொரு விஷயம் வெஸ்டர்ன் சிஸ்டத்துக்கு போது நம்ம ஊரில் நாடின்னு சொல்லுவோம் இல்லையா, நாடி என்ன சொல்லுது, இந்த நாடி என்ன சொல்லுது, அந்த நாடி என்ன சொல்லுதுங்கிறோம்ல. நாடிங்கிறது வந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் உள்ள தொடர்பு. உங்கள் ஜாதகத்தில் ஒரு 9 கிரகங்களும் இருக்கும் இல்லையா, லக்னம் இருக்கும், அப்புறம் ராசி தெரியும், 9 கிரகங்களும் இருக்கும் இல்லையா. இப்போதைக்கு இருக்கக்கூடிய குருவும் சனியும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்குது அல்லது எந்த கிரகத்தோட பார்வை செய்யுது, அப்படி தானே கணக்கு. நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துல சனி இருக்கோ அந்த சனியை இந்த கோச்சார சனியும் ஒரே இடத்துல சங்கமம் ஆகும்போது, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பிறந்தப்போ உங்கள் ஜாதகத்தில் மீனத்தில் சனி இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ கோச்சார ரீதியாக மீனத்தில் சனி இருக்குல்ல, இந்த சனி அந்த சனியை சந்திக்கும் போது என்ன மாற்றம் உருவாகுங்கிறத சொல்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிஸ்டங்களையும் கலந்து இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நமக்கு தேவை ரிசல்ட்டு தானே, எந்த சிஸ்டமாக இருந்தால் நமக்கு என்ன. அப்போ அப்படி எடுக்கும்போது சனியோட சனி சம்மந்தப்படும் போது நீங்கள் பிறந்த ஜென்ம சனியுடன் இப்போதைக்கு உள்ள கோச்சார சனி சேர்ந்ததுன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய திருப்பம் உண்டாகும், ஒரு மாற்றம் உண்டாகும். இதை சொல்கிறோம். அடுத்தது, இதே சனி நீங்கள் பிறந்தப்போ சனி எங்கே இருந்ததோ அதே சனியை கோச்சார சனி பார்வை செய்யும்போது, அப்போ மீனத்தில் சனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, எப்போ பார்வை செய்யும், மிதனத்துக்கு கோச்சார சனி வரும்போது 10ஆம் பார்வையாக பார்க்கும், கன்னிக்கு வரும்போது 7ஆம் பார்வையாக பார்க்கும், அடுத்தது மகரத்துக்கு வரும்போது 3ஆம் பார்வையாக பார்க்கும். இப்போது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்தப்போ இருக்கக்கூடிய சனியை கோச்சார சனி எந்த வகையிலையாவது தொடர்பு கொள்ளும் போது அவர்களுக்கு ஒரு மாற்றம் உருவாகிறது. இது வந்து நம்ம தமிழில் இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். இதை வச்சு தான் மேஜராக நம்ம பலன்களை கணிச்சிக்கிட்டு இருக்கோம். அதே போல் குருவையும் வச்சு நம்ம பலன்கள் கணிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த சனி பார்க்குற இடங்கள் இருக்குல்ல, அதில் சனி இருந்தால் டெவலப்மெண்ட் வரும், செவ்வாயோ சூரியனோ இருந்ததுன்னா பெரிய நெருக்கடிகள் வரும். சூரியனுக்கும் சனியும் சம்மந்தப்படும் போது பெரிய நெருக்கடி வரும், செவ்வாயும் சனியும் சம்மந்தப்படும் போது பெரிய நெருக்கடி வரும், புதனோட சம்மந்தப்படும் போது ஒரு கடன் வரும், அந்த கடன் வந்து மற்ற கடன்களை அடைக்க உதவும். அந்த பயிற்சிக்குள்ளார அடுத்த சனி பயிற்சிக்குள்ளார இந்த கடன் தீர்ந்துடும். ஏன்னா இப்போ வந்து
ஜென்ம ஜாதகத்தில் உள்ள புதனை வந்து கோச்சார சனி கிராஸ் பண்ணும்போது அவங்க ஒரு கடன் வாங்குவாங்க. ஒரு பெரிய கடன் வாங்கி சின்ன அந்த சில்லற கடன்லாம் அடைச்சிட்டு இதை ஒரே இடத்துல கடன் கட்டுவாங்க. அது அந்த அடுத்த சனி பயிற்சிக்குள்ளே அந்த கடனை திருப்பி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் முக்கியமான சிஸ்டம். ஜாதகத்தில் இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் யாரும் அவ்வளோ தெளிவாலாம் எழுதி வச்சுட்டு போகல, அனுபவங்கள்லாம் தெரியும். அதே சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஒரு குரு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குருவை வந்து இந்த கோச்சார சனி கிராஸ் பண்ணும்போது நீங்கள் புதுசாக ஒரு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸை அடகு வச்சு புதுசாக ஒரு கட்டடம் கட்டலாம். இது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வந்து ஒரு அமுல்படுத்துறதுக்கு வரும், ஒரு சூழலுக்கு வரும். எப்படின்னு சொல்கிறது தான் வந்து குரு சனியும் சம்மந்தப்படும் போது. அதுக்கடுத்தது உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்தப்ப சுக்கிரன் இருக்குல்ல உங்கள் ஜாதகத்தில், அந்த சுக்கிரனை இந்த சனி கிராஸ் பண்ணும்போதும் கோச்சார சனி கிராஸ் பண்ணும்போதும் பார்வை செய்யும் போதும் பணம் இல்லாமல் வரவு இல்லாமல் ரொம்ப தடுமாறிட்டு இருந்தவங்களுக்கு கூட பண வரவு அவர்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். இப்போ சனியிலேருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டோமா. இதே சனி கோச்சார சனி ராகுவோட தொடர்பு கொள்ளும்போது பார்வையிலே சேர்க்கையிலையோ உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் உள்ள ராகுவை கோச்சார சனி பார்வையாலேயோ சேர்க்கையாலேயோ தொடர்பு கொள்ளும்போது அதுதான் உலகியல் ஞானத்தை கொடுக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த உலகியல் ஜோதிடம்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா. உலகியல் ஜோதிடம்னா இப்போதைக்கு ஏரியா வச்சு கால்குலேட் பண்ணி சொல்கிறது, எந்தெந்த இடத்துக்குன்னு சொல்கிறாங்கல்ல. யாருடைய ஜாதகத்தில் சனியும் ராகுவும் சம்மந்தப்படுதோ அவர்கள் உலகியல் ஜோதிடத்தை சொல்லும்போது தான் பலிக்கும். அவர்களுக்கு தான் அதை நோக்கி ஆராய்ச்சியும் அதிகமாக போகும். மற்றவர்கள் நானும் சொல்கிறேன்னு சொல்லலாம், ஒரு 2 நடக்கலாம் 8 நடக்காமல் போகலாமே தவிர. அதனால தான் என்ன சொல்கிறது, ராகுவும் சனியும் சம்மந்தப்படும் போது ஒரு ஜாதகத்தில் அவர்களுக்கு உலகியல் தொடர்பு உண்டு. பல பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வருவாங்க, பல பேர் வெளிநாட்டில் வேலைக்கு போய் சேருவாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது இல்லையா. இதை ஒழுங்காக ஜாதகத்தில் நம்ம பிடிச்சிக்கிட்டோம்னாலே ஓரளவு உங்கள் லைஃப்பை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்க முடியும். சரி, இதே போல் நீங்கள் பிறந்தப்ப கேது உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கோ அந்த கேதுவை கோச்சார சனி சேரும்போதோ, அந்த 2 வருஷத்துக்கு ஒரு தடவை சுற்றி வருதுல்ல, அப்படி சேரும்போதோ அல்லது 3ஆம் பார்வை 7ஆம் பார்வையாக 10ஆம் பார்வையாக பார்க்கும்போதோ உங்களுக்கு விரக்தி மேல் விரக்தி வருங்கிறது ஒரு விதி. அப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடக்கிறது நாளைக்கு இருக்காது, நாளைக்கு நடக்கிறது நாளன்னைக்கு இருக்காது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சீசன் ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் வரைக்கும் சில வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் மாற்றம் வரும். இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜென்ம ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை கோச்சார சனி எங்கெங்கெல்லாம் தொடர்பு கொள்ளுதோ அப்பப்போல்லாம் இந்த மாற்றம் வரும். அப்போ சனி வந்து சனியை மட்டும்தான் பார்க்குமா, சனியை மட்டும்தான் சேருமான்னா சேராது. ஒரு பக்கம் சுக்கிரனை பார்த்துக்கிட்டு பணத்தை கொடுக்கும், இன்னொரு பக்கம் செவ்வாயை பார்த்துக்கிட்டு காலு கையை உடைக்கும். 2ம் நடக்கும், ஒரு சர்ஜரி பண்ண வைக்கும். அப்போ இது எல்லாமே கலந்து தான் வரும். அதனால தான் ஜாதகம் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போதைக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, இந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு இந்த திசை, இந்த புத்தி, இந்த அந்தரன்னு சொல்லிவிட்டு அதுக்கு என்ன பலன் சொல்லுவீங்க. திசா புத்தி நல்லா தான் இருக்குது, பலன் நடக்கலை எதுவுமே, அதுக்கு என்ன காரணம்னு சொல்லணும்ல. இது 2த்தையும் அனுசரித்து சொல்கிறது தான் ஜோதிடம். இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, வெஸ்டர்ன் சிஸ்டத்துக்கும் நம்ம இந்தியன் சிஸ்டத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கும்போது இதை நம்மளோட சித்தர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நாடி முறை அப்படின்னு ஒன்று சொல்லிவிடுவாங்க. ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகத்துக்கும் உள்ள தொடர்பு தான் நாடி, யோகம், தோஷம் எல்லாமே. அப்போது நீங்கள் பிறந்தப்போ இருக்கக்கூடிய ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை தற்போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்கள் சுற்றி வரும்போது தொடர்பு கொள்ளும்போது என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும், அதுதான் ஜோதிடம் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் இதில் சொல்கிறாங்க. இங்கே என்ன சிக்கல்னா, எந்தெந்த கிரகம் எதை சந்திக்கும் போது என்ன பலன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறோம்ல. இப்போ சூரியன் சனின்னா அப்பா புள்ளங்கிறத தவிர எவனும் அடுத்த பாயிண்ட்டுக்கு போக மாட்டாங்க. நம்ம இன்னும் நிறைய போகிறோம்ல, சர்வீஸ் கட்டுன்னு எடுக்கிறோம், கண் பிரச்சனை எடுக்கிறோம், எவ்வளோ விஷயங்கள் எடுக்கிறோம். இது போல் நவீனமாக அப்ளை பண்ணி பார்க்கணும். இதே வந்து ராகு சனி கிராஸ் பண்ணும்போது கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகும் வீட்டில். இது நிறைய பேருக்கு தெரியாது. இல்லாட்டி புதுசாக கம்ப்யூட்டர் வாங்கி வைப்பாங்க, இருக்கா இல்லையா, நிறைய இடங்களில் பார்க்குறோம்ல. அப்புறம் ஒரு கிரகத்தை இப்போ சனி போய் புதனை சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிறவங்க பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஏதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு கற்றுக்கலாமான்னு யோசிப்பாங்க. இது நவீனத்தையும் பழமையும் ஒப்பிட்டு சொல்லணும். அதாவது பழமை அப்படியே ஏற்றுக்க முடியாது, நவீனத்தை அப்படியே புறக்கணிக்க முடியாது. அதனால தான் இந்தியன் சிஸ்டம் ஒரு சிஸ்டம் சொல்லுது, வெஸ்டர்ன் சிஸ்டம் ஒன்றும் சொல்லுது. தேவையான நேரங்களில் தேவையான விஷயங்களை 2யும் பயன்படுத்திக்கிட்டு தான் நம்மளோட பலனை சொல்லணும். அதனால் இது 2மே கம்பைன்டட் தான். நிறைய விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்கல்ல, நம்ம இன்னும் வானத்தை பார்த்தா கணிச்சிக்கிட்டு இருக்கோம். கோள்களோட இயக்கத்தை வந்து நீ கருவிகளை வச்சு கற்கிறோம்ல, அப்போ அந்த இடத்துல வந்து ஆங்கில சிஸ்டம் தேவைப்படுதில்ல. நம்ம மண்ணில் நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க மண்ணில் அவங்க கண்டுபிடிச்சாங்க. இது வந்து ஜோதிடம் ஒரு நாட்டோட சொத்து கிடையாது. சுமேரிய நாகரிகத்துலையும் இருக்கும்,
கிரேக்க நாகரிகத்தில் இருக்கும், லத்தீன் நாகரிகத்தில், எல்லா நாகரிகத்திலும் இருக்கும். அப்படியே ஒன்று அங்கேருந்து வணிகர்கள் இங்கே வராங்கல்ல, எவன வணிகர்கள் இங்கே வராங்க, நாம் போய் எத்தனை நாட்டில் வணிகம் செஞ்சோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த பிரமிடில் வந்து சிகை கொட்டன்னு ஒரு தமிழ் பேர் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, இது எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனோன்னா நமக்கு தெரியாதே. அப்போ இந்த தொடர்புகள் அப்படி வரும்போது அங்கேருந்து சில விஷயங்கள் இங்கே எடுத்துகிட்டு வருவாங்க, இங்கேருந்து சில விஷயங்களை அங்கே எடுத்துகிட்டு போவாங்க. நமக்கு தேவை வந்து அதில் பயனுள்ளதையும் எடுத்துக்கணும், இதில் பயனுள்ளதையும் எடுத்துக்கணும். இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம். நம்முடைய பாரம்பரிய ஜோதிட முறைக்கும் மேற்கத்திய ஜோதிட முறைக்கும் உள்ள ஒற்றுமை வேற்றுமை ரொம்ப விலாவரியாக சொன்னீங்க. இது என்னை போல் மற்றவர்களுக்கும் பலனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க சார்.